Hello friends, நம்ம இந்த வீடியோவில் Utopia GCU 105 C1 AMF கண்ட்ரோலரோட செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது, அதை என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்ற காமனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு தேரிக்கலாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணுற சைட் டெக்னீஷியன்ஸ், சைட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் சைட்டில் இருக்கும்போது இந்த தேரிக்கலான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதில் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது புரியணுன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் பற்றிய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாச்சும் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த உட்டோப்பியா கண்ட்ரோலரோட செட்டிங்ஸ்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்குள்ளே போகிறதுக்கு இந்த ஹார்ன் அப்படின்ற ஒரு பட்டனை கண்டினியூ ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா நம்ம செட்டிங் மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ நம்ம செட்டிங் மோடில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட் டேட் டைம்ன்ற ஒரு செட்டிங்ஸு, செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் டேட்டா லாக்குன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். தேர்ட் ஒன் தான் பேராமீட்டர்ஸ் செட்டிங்ஸு. ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவை பேராமீட்டர் செட்டிங்ஸ் தான். ஸோ இந்த அப்பியரோ கீயை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான செட்டிங் பேராமீட்டர் செட்டிங்ஸில் க்ரஷர் வந்த உடனே நம்ம அகைன் இப்போது நமக்கு தேவையான செட்டிங் செலக்ட் ஆகிடும். ஸோ பேராமீட்டர் செட்டிங்ஸில் க்ரஷர் வந்துடும். இப்போ நம்ம இந்த என்ட்ரு கீயை இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்க்கு உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடுவோம். உள்ளே என்ட்ரானோடனே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி என்ட்ரு பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இந்த ஹார்ன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பாஸ்வேர்டு கேட்ட உடனே ஹார்ன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோடனே 1000 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது அகைன் நீங்கள் ஹார்ன் பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் 2வது டெசிமலுக்கு மாறும். ஸோ இப்போ இந்த அப்பியரோ கீயை 2 முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் 1200 உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி தான் மறுபடியும் ஹார்ன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3வது டிஜிட் பிளிங்க் ஆகும். ஸோ அகைன் நீங்கள் அப் டவுன் ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி நமக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் சர்வீஸ் என்ஜினியர்ஸ் இல்லை உங்களோட சூப்பர்வைசர்ஸ் கேட்டகரி அவங்களுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஃபைனலாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதை உங்களுக்கு நான் விஷுவலாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. நீங்கள் பாஸ்வேர்டு வேல்யூவை மாற்றுறதுக்கு அப் டவுன் ஏரோவும் நெக்ஸ்ட் டெசிமல் போகிறதுக்கு இந்த ஹார்ன் கீயும் நம்ம ப்ரெஸ் பண்ண விடணும். ஸோ இந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ட்ரு கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம செட்டிங்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ளே நம்ம இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸ்ன்றதும் 1 by 1 உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 49 பேராமீட்டர்ஸ் நம்ம இந்த உட்டோப்பியா கண்ட்ரோலரில் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த 59 பேராமீட்டர்ஸ். இந்த 59 பேராமீட்டர்ஸில் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது நமக்கு தேவையானது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டிங்கில் பேராமீட்டர்ஸ் நம்பர் 1 to 59 இந்த வேல்யூ உள்ள செட்டிங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மாற்றுறதுக்கு என்னென்ன கீயை யூஸ் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் செட்டிங்ஸ்க்கு உள்ளே போகணுன்னா என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணணும். அந்த செட்டிங்ஸோட வேல்யூவை மாற்றுறதுக்கு அப் டவுன் ஏரோ கீயை யூஸ் பண்ணணும். செட்டிங் விட்டு வெளியே வர்றதுக்கு டெஸ்ட் கீயை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம செட்டிங் விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கீஸ் தான் உங்களுக்கு இந்த செட்டிங் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ செட்டிங்குள்ளே ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நம்பர் 1 செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்லோ வோல்டேஜ் செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த செட்டிங் மாற்றணுன்னா இப்போ என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதை மாற்றணுன்னா அப் டவுன் ஏரோ கீயை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதோட இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு உட்டோப்பியா கண்ட்ரோலரில் 10 kVA DGக்கு உண்டான டிஃபால்ட் செட்டிங்கில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன்.
இதை நீங்கள் விஷுவலாக நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செட்டிங் அதாவது இதோட ரேஞ்ச் ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்கும், இப்போ எக்ஸாம்பிள் மெயின் ஸ்லோ வோல்டேஜ் செட்டிங் இருக்குன்னா அதோட ரேஞ்ச் வந்து 90 to 210 வோல்ட் வரைக்கும் நம்ம அதை வேரியேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 160 வோல்ட் வந்து நம்ம வச்சுருப்பாங்க மெயின் ஸ்லோ வோல்டேஜ். ஸோ இதே மாதிரி தான் மெயின்ஸ் ஹை வோல்டேஜ்க்கும் ரேஞ்ச் என்ன இருக்குது, இதில் வந்து டிஃபால்ட்டாக என்ன செட்டிங் இருக்கும், இந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு போயிட்டுருக்கு. இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இதே ஆல்பாபெட்டிக்கல் வரிசையில் தான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர்லேயும் வந்து 1 2 3 4 5 6ன்னு எல்லா செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மட்டும் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த அப் டவுன் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ண ஜஸ்ட் இதை விஷுவலாக வந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நமக்கு போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா என்ஜின் கூலிங் டைம். இதோட செட்டிங்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட்லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ஜின் கூலிங் டைமை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இதில் 1 நிமிஷம் வச்சுருப்பாங்க. இந்த கூலிங் டைம் என்னன்றதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமலும் இருக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்குறதுன்னா நமக்கு இந்த டைமே பத்தாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது, எதை மாற்றணும், எப்படி மாற்றலான்றதை மட்டும் நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து கற்றுக்கிட்டா போதும். இப்போ இந்த என்ஜின் கூலிங் டைம்ன்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஓவராலாக சொல்கிறேன். அதாவது டிஜி கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு. இப்போ பவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து ஐடியலாக ரன் ஆகிட்டு ஆஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு செட்டிங் தான் என்ஜின் கூலிங் செட்டிங். இப்போ நமக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷன், ரிமோட் ஸ்டார்ட், ரிமோட் ஸ்டாப், இந்த மாதிரியான செட்டிங்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ரேஞ்சு டிஃபால்ட்டாக என்ன இருக்கும். இப்போ ரிமோட் ஸ்டார்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கன்ஃபியூஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் நோன்னு இருக்கும். நீங்கள் ஃபியூல் கன்சப்ஷன் இந்த இதுக்கு தனியாக வந்து ஒரு டேட்டா டேபிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இதில் எடிட் பண்ண தேவையில்லை. இதை பண்ணணுன்னா இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு டுட்டோரியல் பார்க்கணும். அதில் வந்து தான் இந்த ஃபியூல் கன்சப்ஷன்னா என்ன, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ப்ரீ ஹீட் டைம், என்ஜின் பீரியாடிக் ரன்னு, பீரியாடிக் ஸ்டார்ட்டு, இதோட ரேஞ்சு அண்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த செட்டிங்ஸில். இப்போ அடுத்து ப்ரோக்ராம் ஃபால்ட் ஓபி அவுட்புட்ஸ். ஓபினா வந்து அவுட்புட்ஸு. இதில் வந்து 1லேருந்து 23 ஃபால்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தனியாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜி பேட்டரி லோ, என்ன செட்டிங்ஸ் ரேஞ்சு, டிஃபால்ட் செட்டிங் வந்து 10 இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆயில் பார் செட்டிங், டெம்பரேச்சர் பார் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை எதையுமே எடிட் பண்ண வேண்டாம். அதை எடிட் பண்ணணுன்னா உங்களுக்கு இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அந்த ஓம்ஸ் வேல்யூ செட்டிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்க நீங்கள் இன்னும் வந்து தனித்தனியாக வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னும் நம்ம டைம் எடுக்கும். இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூ எப்படி மாற்றலாம், எவ்வளோ டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சைட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எந்த ரிலேட்டடாக வருது, ஸோ அதுக்குண்டான செட்டிங்ஸ் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டேபிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சைட் டெக்னீஷியன்ஸு அண்டு சர்வீஸ் என்ஜினியர்ஸ், இல்லை புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு இப்போ ஒரு சைட்டில் என்ட்ரான உடனே இந்த உட்டோப்பியா கண்ட்ரோலர் இருக்குது, அதில் வந்து இந்த ஃபால்ட்டு, இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபால்ட் வந்து ரிப்பீட்டடாக அலாரம் வருது அப்படின்னா அந்த ஃபால்ட்டோட செட்டிங்ஸை நம்ம கரெக்டாக இருக்கா மாறி இருக்கான்னு செக் பண்ணணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பிளைண்டாக ஒரு சைட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறத விட இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் சைட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு உண்டான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்ஓபி சுவிட்ச் எனபிள் டிசபிள் அப்படின்ற ஒரு செட்டிங் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து எனபிளில் தான் இருக்கும். எல்எல்ஓபின்றது ஆயில் ப்ரெஷரோட சென்சிங் சுவிட்ச். இது ஒரு சேஃப்டி மானிட்டரிங்காக யூஸ் பண்ணுற ஒரு சென்சார். ஸோ இப்போது ஃபைனலாக வந்து லாஸ்ட் பேஜ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன்.
இப்போ டிஜி சிங்கிள் ஃபேஸ் எனபிள் டிசபிள்னு இருக்குது. நம்ம மேக்ஸிமம் நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் டிஜி தான் சைட்டில் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து எனபிளில் தான் இருக்குது சிங்கிள் ஃபேஸ் செட்டிங்கு. டிஜி டைப் 10kVA தான் நம்ம ஆர்ஜிஓ சைட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் டிஃபால்ட்டாக 10kVA தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த RS485 கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் தான் வந்து நம்ம அலாரம் எடுக்கிறதுக்காக எவரெஸ்ட் கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த RS485க்கு பேராமீட்டர் செட்டிங்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அது வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு பேஜில் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா இதில் வந்து எவரெஸ்ட் கம்ப்ளைண்ட் வரப்போ நீங்கள் அந்த செட்டிங் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்து செக் பண்ணிக்கலாம், அதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஜே மெயின்டெனன்ஸ் மெசேஜ், டிஜே ஆன் ஆஃப் டைம்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓரலாக பார்த்துக்கோங்க. இந்த பேஜ் எல்லாமே டிஸ்பிளேயில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த 59 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன்னா டைம் பத்தாது. ஸோ ஃபைனலாக இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வரணுன்னா இந்த என்டரிங் த நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ்க்கு வந்து ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து சேவ் ஆகணும்னா நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற பேராமீட்டர் செட்டிங்ஸ் போனாலே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சேவ் ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மெனு மோடுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் சேவ் ஆகாது. ஸோ நீங்கள் பேராமீட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த 59 கேலிப்ரேஷன் செட்டிங்ஸில் எந்த சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ தனியாக இதுக்குன்னு ஒரு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உட்டோபியா கண்ட்ரோலரில் ஜென்ரலாக இருக்கிற சேஞ்ச் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வேல்யூ. இதில் வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.